பாமக, அதிமுக கூட்டணி தான் இயற்கையான கூட்டணி. பாஜக வந்து பாஜகவும், பாமகவும் எதிர் எதிர் துருவங்கள். ஐடியாலஜிக்கல் வேற அப்படின்னு சொல்றாங்கல்ல. அத நம்ம எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க? அவங்க பாமகவுடைய ஐடியாலஜி என்னங்கிறது முதல்ல சொல்லுங்க. இது ஐடியாலஜிக்கலா வித்தியாசங்கிறத நம்ம சொல்லணும். இல்ல தமிழ் தேசியம்ல ஆரம்பிச்சு இடதுசாரி தத்துவத்துல ஒரு உருவாகி காலத்துல இருந்தாங்க. தமிழுக்காக போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க. தலித் எழில்மலைங்கிற பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து பொது தொகுதி நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாரு. அந்த அளவுக்கு இருந்தார். அவரு சில பதவிகள்லாம் கொடுத்த போது உண்மையை சொல்லப்போனா நான் சேலத்தை சேர்ந்தவன். சேலத்துக்கு அவங்க செஞ்ச பெரிய தொண்டுகள் அது. சேலம் மெடிக்கல் காலேஜை வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டுக்கு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எய்ம்ஸ் கொண்டு வரணுங்கிறாங்க. ஏற்கனவே சேலத்தில் இருக்கிற இது சேலம் மருத்துவக் கல்லூரி வந்து எய்ம்ஸுக்கு இணையாக தான் இருக்கு. அது கொண்டு வந்து அன்புமணி தான் கொண்டு வந்து. இப்ப பாஜகவும், பாமகவும் வேற வேறன்னு நீங்க பாக்குறீங்களா? யாரு யாரு இப்ப இன்றைய சூழல்ல பாஜகவும், பாமகவும் வேற வேற. பாஜகவை முறைச்சிக்கிட்டு யாருமே இருக்க முடியாதுங்க இந்தியாவில். அமலாக்கத்துறை ஆனா இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறைக்கு வந்து பல்லு இழந்து போச்சு. நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அமலாக்கத்துறை வந்து காலியாகி போச்சு. அதனால இனிமே நம்ம பயப்பட வேண்டியது. இத்தனை கட்சிகள் இந்தியாவில் இருக்கிறதுக்கு காரணமே அமலாக்கத்துறை மிரட்டல்ல வந்தது தானே. விஜய் யாரு? எதுக்காக வந்தார் அவரு? அது மாதிரி எல்லாம் இப்போ பாமகவும் தேமுதிகவும் எங்க இருக்காங்க? அமலாக்கத்துறை ஒரு மிரட்டல் அவங்க சொல்றதை கேட்டுட்டு தான் போயாங்க. பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கவங்களை பத்தி நம்ம கிளீனா சொல்லலாம். அமலாக்கத்துறை பிரிவு ஒண்ணு, ஜனநாயக பிரிவு ஒண்ணுன்னு பிரிச்சாங்க. பாஜக கூட்டணியில் இருக்கவங்க போனா அமலாக்கத்துறைக்கு பயந்துவாங்க. தெளிவா இருக்குது. இதான் இந்த பக்கம் அமலாக்கத்துறை என்ன பண்ணிடுன்னு சொல்லி இருக்கவங்க வந்து எதிரில் நிற்கிறாங்க. அப்படிதான் எடுத்துக்கணும் தமிழ்நாட்டு அரசியல். தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியலே. ராமதாஸ் அப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகணும் தானா? ரிட்டையர் ஆகணுங்கிறது இல்லை. அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு 85 வயசு. எனக்கு கல்லூரியில் என்னோட சீனியர் அவர். 2 வருஷம் சீனியர். அவரை பத்தி எனக்கு தெரியாது. படிக்கிற காலத்தில் ஒரு அடையாளம் தெரியாத ஆளு. என் பேட்ச் தான். நான் 1 வருஷம் ஜூனியர், 1 வருஷம் சீனியர். எக்ஸாம் டைம்ல எல்லாம் ஒன்னா இது போகும். இல்ல இப்பயும் ஆக்டிவா தான் இருக்கு. நீச்சல் அடிக்கிறேன் பாருங்க. நீச்சல் நான் கூட அடிச்சுக்கிட்டாங்க. ஆரோக்கியமான உடம்பு வச்சுக்கிறது வேற. ஆரோக்கியமான மூளை இல்லை நமக்கு தேவை. ஆரோக்கியமான சிந்தனை தான் நமக்கு தேவை.